பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, இனி நடக்க போவது, இனி நாம் செய்ய வேண்டியது, இனி கர்த்தர் நமக்கு செய்வது. சரியா? இனி நடக்க போவது என்ன, இனி நாம் செய்ய வேண்டியது என்ன, இனி கர்த்தர் நமக்கு செய்வது என்ன, இந்த மூன்று கண்ணோட்டத்திலையும் மூன்று கோணத்திலையும் நம்ம வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில். அப்போ இனி சம்பவிக்க போகிறது என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம நேற்று பார்த்தோம், இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கிறாரு, ஆகையால் இவைகளுக்கெல்லாம், அதாவது இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். அப்போ எவைகளுக்கு தப்பணும்? அப்போ இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? நான் படிக்கிறேன் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 10ஆம் வசனம். அதில் போட்டிருக்கு, 1 தெசலோனிக்கர் 1:10, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே அப்படிங்கிறார். தெசலோனிக்க திருச்சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்து தான் அவர் எழுதுகிறாரு. அப்போ அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவரை குறித்து இங்கே சொல்கிறாரு, அவர் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அப்போ இயேசு கிறிஸ்து தாங்க ஒரு மனுஷனை இனி வரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி ரட்சிக்க முடியும். சரியா? அப்போ இனி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு கோபாக்கினை இருக்கிறது. தேவனுடைய கோபம் இந்த உலகத்தில் வெளிப்படும். இப்போ நீங்கள் இதை படிச்சிங்க, நீங்கள் வெளிப்படுத்தல வாசிச்சிங்கன்னா, தேவனுடைய கோபத்தால் நிறைந்த 7 கலசங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? அப்போ 7 கலசங்களை பூமியில் ஊற்றும் பொழுது பூமியில் உள்ள மனிதர்களுக்கு பிரச்சனை உண்டாகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சரியா? அதே போல் நீங்கள் கொஞ்சம் வெளிப்படுத்தல படித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை வரும். எப்படி? அந்த நாட்களில் மனிதர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். அவர்கள் மலைகளையும் குன்றுகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கோபம் வந்துருச்சு, அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இனி என்ன சம்பவிக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இனி கோபாக்கினை என்று ஒன்று வருகிறது. தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படும். அப்ப இனி சம்பவிப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கோப ஆக்கினை. அப்ப இந்த தேவனுடைய கோப ஆக்கினைக்கு நம்மளை யார் தப்புவிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தொழுது கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இனி வரும் கோபாக்கினை நின்று ஒரு மனுஷனை தப்பிவிக்க முடியும். சரியா? ஏன்னா கோபாக்கினை யார் மேலே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சில வார்த்தைகளை சொல்லட்டுமா? கொலோசியர் ஒரு வார்த்தை படிக்கட்டுமா? கொலோசியரில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. கொலோசியர் 3வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, 5-6 நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:5-6, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வரும். எவைகளின் பொருட்டு? மேலே போட்டிருக்கு, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. பொருளாசைக்கு புதிய ஏற்பாடு ஒரு பேர் கொடுக்குது, விக்கிரக ஆராதனையை பொருளாசை என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? பொருளாசைக்கு பேர் விக்கிரக ஆராதனை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் விக்கிரகத்தை போய் ஆராதிக்கணும்னு இல்லை, நீங்கள் பொருளாசை உள்ளவர்களாக இருந்தாலே நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். சரியா? அப்போ நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீங்கன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்குள்ள பொருளாசை இருக்குமே ஆனால்
அது விக்கிரக ஆராதனை என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அப்போ விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படி சொல்லிட்டு எப்படி சொல்றது, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்போ இந்த 4 காரியத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், விபச்சாரம், சரிங்களா, அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இவைகளை வைத்துக்கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்புவிக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய அவயவங்கள் அப்படி ஆசைப்படுது. என்ன செய்யுது, பொருள் மேலே ஆசை வருது சில அவயத்துக்கு. என்னது, இப்போ உடம்புல இருக்கிற அவயவங்களுக்கு வருது இல்லையா, என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, விரலில் மோதிரம் போட சொல்லி விரல் கேட்குது. என்ன அவயம், அது ஒரு அவயங்கள். பொருள் ஆசையை உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போடுங்கள்னு போட்டிருக்கு. அப்போ எந்த அவயவங்கள் நமக்கு பொருளாசையை தூண்டுகிறதோ, எந்த அவயவங்கள் நமக்கு விபச்சாரத்தை தூண்டுகிறதோ அவைகளை அழித்து போடுங்கள்னு போட்டிருக்கு. அப்போ அழித்து போடுங்கள்னா அதை வெட்டி போடணும்னு அர்த்தம் இல்லை. என்ன, இப்போ கை கேட்குதுன்னா கையை வெட்டி போடுங்க, கண் உனக்கு இடர் உண்டாக்குனா பிடுங்குங்கிறாரு. அதை பிடிங்க, ஐயோ, அதாவது அந்த தப்பை நீ செய்யாமல் இரு, அந்த தவறை நீ செய்யாமல் இருந்தீன்னா நீ கோபாக்கினைக்கு தப்ப முடியும். சரியா? அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபம் வருகிறது, கோபாக்கினை வருது. இங்கே மட்டும் சொல்லலை, எபேசியரையும் படிக்கிற பாருங்க. எபேசியர் 5:6 வசனம் போட்டிருக்கு, இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா மேலையும் போட்டிருக்கோம், பொருளாசையை பற்றி தான் போட்டிருக்கோம். நான் இங்கே என்ன தெரியுமா போட்டிருக்கு, படிக்கிறேன் பாருங்க. இதே எபேசியர் 5:4 படிக்கிறேன். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும், விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனான பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால். அப்போ இப்படிப்பட்டவைகள்னால தான் கோபாக்கினை வருதான். எப்படி? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, பொருள் ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை, இல்லைன்னா விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. பொருளாசை உள்ளவர்களாக வாழ்வீர்கள் என்று சொன்னால் அதற்கு பைபிள் சொல்லுது விக்கிரக ஆராதனை. அப்போ விக்கிரக ஆராதனை தேவனுக்கு பிரியமில்லை. விக்கிரக ஆராதனை என்பது புதிய ஏற்பாடு சொல்லுது, பொருளாசை இருந்தாலே அது விக்கிரக ஆராதனை. அப்படிப்பட்டவர்கள் மீது தேவ கோபாக்கினை வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கோபாக்கினைக்கு நீங்கள் ஆக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இனி வரும் கோபாக்கினை. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, இனி வரப்போகிறது என்ன, இனி நடக்க போகிறது என்னன்னா தேவனுடைய கோபாக்கினை இனி வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இனி தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியிலே நடக்கும். இந்த தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்கள் தப்பணும் அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருங்க. நீங்கள் எபேசியர் 2 நீங்கள் படிச்சிங்கன்னா போட்டிருக்கோம், இவைகளின் பொருட்டு, அதாவது நாமும் ஒரு காலத்தில் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், கர்த்தரோ நம்மிடத்தில் வைத்த மிகுந்த அன்பினாலே நம்மை ரட்சித்துன்னு போட்டிருக்கோம். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் கோபாக்கினைக்கு தப்புவிக்கப்பட முடியும். பொருளாசை உள்ளவங்களா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு அசுத்தமாக வாழ்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் கோபாக்கினைக்கு தப்ப முடியாது. அப்போ தெளிவாக சொல்கிறேன், இனி சம்பவிப்பது என்ன அப்படின்னா, இனி தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. இனி தேவனுடைய கோபம் இந்த பூமியின் மேல் ஊற்றப்பட போகிறது. அதற்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து தப்பி தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தம் உள்ளவங்களா, விக்கிரக ஆராதனை என்கிற பொருளாசை இல்லாதவர்களா வாழ்வோம் என்று சொன்னால் கோபாக்கினைக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை தப்புவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.